ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே உயிர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இது கோல்டே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கப் தர்பூசணி எடுத்து வச்சுருக்குறோம். அதாவது 200 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மிக்சி ஜாரில் இந்த ஃபில்டரையும் நம்ம மாட்டிட்டோன்னா ஜூஸை வடிகட்டியே இது கொடுத்துரும். நம்ம வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மிக்சி ஜாரில் நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் தர்பூசணியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே நம்மளுக்கு சளி பிடிக்காதவாறு 2 துண்டு இஞ்சியும் நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக கோல்டு கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு ஒரு வாட்டி பீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பண்ணிவிட்டு நம்ம கிளாஸில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக சளி பிடிக்காது. ஆனால் ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான வெயிலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய தர்பூசணி ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.